ஜோதிடத்தை திருமண வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணேன். இந்த ஆராய்ச்சியின் விளைவில் என் குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜாவின் மனமகிழ்ந்து ஒருவருக்கு ஜாதகத்தை எடுத்தோன்னே தசாபுத்தி கோச்சாரம் எந்த ஒரு கணக்கீடும் இல்லாமல் திருமண வயதை எடுக்க முடியுமாங்க ஐயா? எடுக்கிறதுக்கான ஒரு விதி, ஈஸியான விதி, நோட்டை விரிச்சோன்னே சொல்லிடலாம். எல்லாருமே கலத்தரக்காரன்னு ஒருத்தனை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. யாரை? இல்லை, பெண்களுக்கு செவ்வாய் சொல்லுவாங்க, ஆண்களுக்கு சுக்கிரன் சொல்லுவாங்க. பாரம்பரியத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறது சுக்கிரன் மட்டும்தான். ஆனால் எல்லாரும் சுக்கிரன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஆள் இருக்கார், முக்கியமான ஆள், சொன்னாவே பயந்துருவீங்க, சனீஸ்வரன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தில் 7ஆம் வீட்டில் ஆட்சி வீடாக இருக்கிறது சுக்கிரனோட வீடு. அங்கே உச்சபலன் பெறுறது யாருங்க ஐயா? சனி தான். அப்போ சுக்கிரனை விட பலம் வாய்ந்த கிரகம் எதுங்க ஐயா? ரைட். இப்போ காலபுருஷன்றது மாறும். 7ஆம் இடத்துல திக்பலம் பெறுறதுங்கிறது எங்கேயும் மாறுமா? மாறாது. அங்கே 7ஆம் இடத்துல திக் பெறுறது எந்த லக்கணமாக இருந்தாலும் சனீஸ்வரன் ஒருத்தன் தான். இந்த சனீஸ்வரர் தான் ஒருத்தருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் நாளை குறிக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். ஜோசியரோ பஞ்சாங்கம் எழுதுகிறவங்களோ அல்லது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நாள் குறிக்கிறாங்களா ஐயர், இவங்கெல்லாம் குறிக்கிறது கிடையாது. அந்த சனீஸ்வரர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமணங்கள் சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுக்கு சில விதிகள் இருக்குது. நான் எடுத்தது ரைட். அந்த வயது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சனியும் சுக்கிரனும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருந்தால், ஆணாக இருந்தால் 32 வயதுக்குள்ளும், பெண்ணாக இருந்தால் 24 வயதுக்குள்ளும் திருமணம் ஆகிவிடும். நீங்கள் எந்த ஜாதகத்தில் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். திருமணம் ஆனவங்களும் இருக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்திலையும் எடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைகள் ஜாதகத்திலையும் எடுத்து பாருங்கள். சனியும் சுக்கிரனும் கெட்டு போகக்கூடாது. எப்படி கெடுவாங்க? ஒன்று ராகு கேதோட சேர்ந்து கெடுவாங்க, பாதகாதிபதி என்ற அந்தஸ்து பெற்று கெடுவாங்க, பாதகாதிபதி என்ற அந்தஸ்து பெற்று கெடுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க சேர்க்கையில் 6, 8, 12களில் போய் உட்காந்து யார் சுக்கிரனும் சனியும் 6, 8, 12 உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெண்கள் என்றால் 24 வயதுக்கு மேலும், ஆண்கள் என்றால் 32 வயதுக்கு மேலும் தான் திருமணம். இதை அடித்து சொல்லலாம், எல்லா ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். ரைட். திருமணங்கிறது பார்த்திங்கன்னா நாளை சனீஸ்வரர் தான் குறிக்கிறாருன்னு சொன்னேன். இங்கே திருமணம் ஆனவர்களும் இருப்பீங்க, ஆவாதவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லோரும் திருமணம் ஆனவங்க தானே. அவங்களோட திருமண நாள் நட்சத்திரத்தை மட்டும் யோசித்து வச்சுங்க. நான் சொல்கிற பாயிண்டில் 12 பாவகம் இருக்குது. அதனால் 12 பாயிண்டில் ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஜனன ராசி கட்டத்தில் சனீஸ்வரர் தன் சுய நட்சத்திரங்கள் நின்றால் அவரோட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு திருமணம். சனீஸ்வரன் தன்னோட சுய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திராடம், இந்த நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் சனீஸ்வரன்னா அந்த 3 நட்சத்திரங்கள் எப்போ வருதோ அன்னைக்கு தான் உங்களோட திருமண நாள். கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த நாளோட நட்சத்திரம் அதுவாகத்தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சனீஸ்வரன் பார்வைன்னு சொல்லக்கூடிய 3, 7, 10, இந்த பார்வையில் எந்த கிரகம் இருக்குது, அந்த கிரகம் நட்பு கிரகமாக இருந்துச்சுன்னா அவரோட நட்சத்திரத்தில் சனீஸ்வரர் திருமணத்தை நடத்தி வைப்பார். அடுத்தது சனியோட 3, 7, 10 பார்வையில் உள்ள பிற எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் திருமண நாளை குறிக்கிறார். சரி, ரைட்டு. எந்த கிரகமும் சனீஸ்வரர் பார்வையில் இல்லை. அந்த 3, 7, 10 பார்வையில் ஒரு நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ 1ஆம் பாதத்தில் ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் நிற்கிறாருன்னா 3ஆவது பாதத்தில் முதல் பார்வையாக பார்ப்பார். 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. அந்த கிரகத்தின் நட்சத்திர அதிபதியின் நாளில் உங்களுக்கு திருமணத்தை நடைபெற அந்த முகூர்த்த நாள்ன்றது இதன் அடிப்படையில் தான் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 கிரக சேர்க்கை இருக்கும். சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒருண்டு தான் இருப்பார். இதில் யார் அவர் சூஸ் பண்ணி எந்த நட்சத்திரத்தை எடுத்து கொடுப்பாங்க, எந்த நட்பு கிரகம் இருக்குது சனீஸ்வரருக்கு, அந்த சனீஸ்வரின் நட்பு கிரக நாளில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா என்கிட்ட கேட்கலாம். என் தொடர்பு எண்ணையும் நான் தரேன். 8778398256 இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஏன்னா இது திருமண ஆய்வுன்றது பார்த்திங்கன்னா எனக்கு பேசுகிறதுக்கு 2 மணி நேரம் டைம் வேணும். நான் இதில் கடைசியாக இருக்கிற ஒரு பிட்டு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். எனக்கு முழு நேரம் வாய்ப்பு கொடுங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு முழு கருத்தையும் நடத்துகிறேன். நன்றி, வணக்கம்.